அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசினருக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் டிசம்பர் 22 அதாவது மார்கழி 7 அவர் விருச்சிக ராசியிலிருந்து செவ்வாய் ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே தனுசு ராசியில் உள்ள சூரியன் செவ்வாயுடன் இணைகிறார். 26 புதன் பகவானும் தனுசு ராசிக்குள் செல்கிறார். ஆக சுக்கிர பகவான் தங்களுக்கு 5ஆம் இடம் செல்கிறார். சிம்ம ராசினருக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் பரவாயில்லை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு பெறுவதால் குடும்பத்தை நன்றாக பராமரிப்பீர்கள். தடங்கலான சுபகாரியம் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை குட்டி பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீட்டில் உள்ள மூத்தோரும் உடல் நலம் நன்றாக இருக்கும். இதுவரை சிறு சிறு உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த நிலைமை அனைத்தும் மாறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு அடைவீர். பெயரும் புகழும் பெறுவீர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இசை, ஓவியம், பாடகர், ஃபேன்சி ஸ்டோர் நடத்துவர், நகை, லாண்ட்ரி தொழில் செய்வோர், டெய்லர் போன்றோருக்கு வருமானம் பெருகும். பொருட்கள் மசாலா பொடி, பருத்தி, ஆப்பிள், ஜவுளி வியாபாரம், பட்டு ஜவுளி, வெள்ளி, பெட்ரோல் வாகனங்கள், பர்னிச்சர் மார்ட் நடத்துபவர்களுக்கு லாபம் பெருகும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அரசியல் துறையில் லாபம் பெறுவீர். தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். ஆக சுக்கிர பயிற்சி சிம்ம ராசினருக்கு நன்மைகளை கொடுக்கும். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். குடும்பம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவீர். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் நன்மைகளை பெறுவீர். அரசியல் துறையும் தங்களுக்கு கை கொடுக்கும். நன்மையாக இருக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.